வீடியோ பார்த்துக்கிறதுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் லவ் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். நான் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் சரியாக புரியாமல் போயிடும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். நம்ம ஒன்றா பார்க்கலாம். செக்ஸ் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆண் உங்களை காதலித்திருந்தால், ஒரு பெண்ணின் உடம்பை நான் பார்த்ததில்லை, உன்னை மட்டும்தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் கடைசி வரைக்கும் என்பது போல பல வசனங்கள் பேசுவார்கள். எந்த ஒரு ஆண் காதலிக்கும் போது உடம்பை பற்றி பேசுகிறானோ அது உண்மையான காதலாக இருக்காது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒருத்தங்க விரும்புகிற அந்த ஒரு பையன் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உடம்பை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யானதாக இருக்கலாம். அண்டு நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் அப்படி பார்த்ததில்ல, ஒன்று மட்டும்தான் பார்க்க ஆசைப்பட்றேன், உன்னை பார்க்கலாமா, இப்போ எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா அந்த ஒரு ஆணுக்கு ஒரு எச்சத்தனமான தாட்டு தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா உங்கள் உடம்புக்காக மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு ஆண் ஏமாந்துடாதீங்க அவங்கக்கிட்ட. ஒரு சில ஆண்கள் ஃபோனில் அதை பற்றி பேசுவதில்லை என்றாலும் நேரில் பார்க்கும்போது அவனுடைய பார்வை உங்கள் உடம்பை எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தையும் மனதில் வைத்து கொண்டுதான் உங்களுடன் இருப்பார்கள். தனியாக நீங்கள் இருக்கும்போது தவறாக உங்களிடம் நடந்து கொள்வார்கள். நீங்கள் காதல் என்று நினைப்பீர்கள், ஆனால் உங்களை உடம்பிற்காக தான் செய்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக மாட்ட மாட்டீங்க, அவங்க கூட தனியாக இருக்கும்போது தப்பாக விஷயங்கள் பண்ண முடியாதான்ற எண்ணத்தையும், உங்கள் கூட இருக்கும்போது ஏதாச்சும் சில விஷயங்கள் சம்திங் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய உடம்பையே நோட்டமிடுவாங்க உங்களை பார்க்காம. அது காதல்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அது காதல் கிடையாது, அது தப்பான ஒரு விஷயம். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் உன்னிடம் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பிடிக்கவில்லை, முடியாது என்று கூறினால் அவர்கள் அப்போது உனக்கு பிடிக்கலைனா சரி என்று கூறுவார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை செய்தார்கள் என்றால் அந்த ஆணுடைய முழுமையான எண்ணம் உங்கள் உடம்பு மட்டும்தான். அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு டைம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உங்ககிட்ட தப்பாக, நீங்கள் அதை முடியாது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்க. அகெயின் அந்த விஷயத்தை அவங்க பண்ணலை அப்படின்னா அவங்க டீசன்ட் கை தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓகே 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அமைதியாயிட்டாங்கன்னா சரி நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கே பிடிக்கல, அவங்களுக்கு எப்போ பிடிக்கும் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ட் ஒரு சிலவங்களாம் பொறுமையாகவே அதுக்காக வெயிட் பண்ணியும் அதுக்கப்புறமா பண்ணவும் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அன்பிற்காக மட்டும் இயங்கும் ஆண்கள் எந்த நேரத்திலும் எந்த காரணத்திலும் உங்களிடம் தவறு நடந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் எங்கே அவர்கள் விட்டு பிரிந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில். உண்மையான அன்புக்காக தான் ஒருத்தங்க இயங்குறாங்க அப்படின்னா, உண்மையான அன்பு தான் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா தப்பு பண்ணால் நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அண்ட் உங்களை லைஃப்பில் அவங்கள வச்சுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும், உங்கள் கூட வாழணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் உங்கள் லைஃப்பில் உங்களை ஒருத்தங்க தப்பாக பார்க்குறாங்க, தப்புக்காக தான் உங்களை விரும்புகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பண்ணுவாங்க. அதுக்காகவே உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பு தான், நீங்கள் கிடையாது. அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கிற குப்பை மாதிரி போட்டு போயிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் அவர்களின் வாழ்க்கையில் தவறுகள் செய்தாலும் உங்களுடன் செக்ஸ் வைத்து கொள்ள வேண்டும், பிறகும் நீங்கள் வேண்டாம் என்றாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்லாமல் உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அண்ட் நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு சிலவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். பட் ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வந்து பிரேக்கப்பும் ஆக தான் செய்யும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல். பட் ஒரு சில ஆண்கள் உங்கள் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக வச்சுருப்பாங்க, ஆனால் உங்களை விட்டு உங்களை போகாமல் நீங்கள் தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும்னு உங்களே தெரிய வருவாங்க. காரணம் உண்மையான அன்பு வச்சாங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சரி அவங்க உங்களை விட்டு போகிறதில்ல. நீங்களே அவங்கள வேணாம்னு சொன்னாலும் அவங்க உங்களை தேடி தான் வருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடியது ஒரு உண்மையான அன்பு. பட் இது எல்லா லைஃப்லையும் எல்லார்கிட்டையும் இருக்கானா கட்சியமாக கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணி அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பாய்.